ஹாய் கைஸ், இதான் நாங்கள் போய் யூனிவர்சிட்டி. வெல்கம் டு யூசிடி. அதாவது யூனிவர்சிட்டியை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் காட்டலான் இருக்கோம் நாங்கள். என்னடா பண்ணிடலாமா? ஸோ யூசிடி பற்றி சொல்லணும்னா அயர்லாண்ட்ஸ் லார்ஜஸ்ட் யூனிவர்சிட்டி. அப்புறம் செகண்ட் ரேங்கிங் யூனிவர்சிட்டி இது. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரினிட்டி, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது எவ்வளோ கெப்பாசிட்டி யூனிவர்சிட்டியில்? 38,000 கெப்பாசிட்டி. 38,000 ஆல்மோஸ்ட் 38,000 கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ யூசிடி வந்து 2 கேம்பஸாக இருக்குது. ஒன்று பெல்ஃபீல்ட் கேம்பஸ், அதுக்கப்புறமா பிளாக் ராக் கேம்பஸ். பெல்ஃபீல்டில் வந்துட்டு இன்ஜினியரிங் அப்புறம் சயின்ஸ் கோர்சஸ்லாம் இருக்கும். பிளாக் ராக் வந்துட்டு ஸ்பெசிஃபைடாக ஸ்மார்ட் கேம்பஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து பிஸ்னஸ் ஸ்கூல் மாதிரி. அது ஆக்சுவலாக சொல்லுமா ஸ்மர்ஃபிட் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக அந்த மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் ரிலேட்டட் ஸ்டடீஸ்ன்ற மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து டேட்டா சயின்ஸ் படிக்கிறோம். டேட்டா சயின்ஸ்லேயே பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் அது ஒரு சப்டிவிஷன் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அந்த பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ்க்கு வந்துட்டு ஸ்மர்ஃபிட் கேம்பஸ், எங்களுக்கு வந்துட்டு பெல்ஃபீல்ட் கேம்பஸ். ஸோ பெல்ஃபீல்ட் கேம்பஸ் தான் பெருசு. ஸோ கரியர் ஃபேர்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜ்லேயுமே செப்டம்பர் வந்த உடனே ஒரு 1 மந்த்தில் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்க்குள்ளே கரியர் ஃபேர்ஸ் தான் ஆரம்பிச்சிடும். இந்த கரியர் ஃபேர்ஸில் போயிட்டு நீங்கள் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் அப்புறம் நான் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் இதுக்கெல்லாம் நீங்கள் போய் அப்ளை பண்ணிடுறது ஆக்சுவலாக அந்த 1 மந்த்துக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். எங்களுக்கெல்லாம் வித்தின் 3 வீக்ஸ்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 3 வீக்ஸ். ஸோ எங்களுக்கு இந்த இடத்துல தான் நடந்துச்சு. ஸோ அதை ஸ்டார்ட் ஆகும். இங்கே தான் வந்து எங்களுக்கு கிராஜுவேட் ப்ரோக்ராம் லைக் ஜாப் ஃபேர்ஸ் நடந்துச்சு இங்கே. அண்ட் ஸோ ஜாப் ஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட் ரோல்ஸ்னா மினிமம் 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுக்கு மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேட் ரோல்ஸில் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் நார்மல் நான் கிராஜுவேட் ரோல்ஸ்க்கு தான் அப்ளை பண்ண முடியும். கிராஜுவேட் ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்ச எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது. ஜஸ்ட் ஜென்ரல் நாலேஜ் இருந்தால் போதும். மேக்ஸிமம் அந்த ஆப்டிடியூட் கொஷின்ஸு ஸோ அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. நீங்கள் ரவுண்ட்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹெச்ஆர் ரவுண்ட் வரைக்கும் போட்டிங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் செலக்ட் ஆகிடலாம். பட் ஹெவி காம்படிஷன். நம்ம மட்டுமே இல்லை, எல்லா யூனிவர்சிட்டியில் இருக்க எல்லா கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுமே, அதாவது லெஸ் தென் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணுறாங்க. ஸோ பயங்கர காம்படிஷன் தான் இருக்கும். மற்றபடி நீங்கள் இன்டர்ன்ஷிப்ஸ் அப்ளை பண்ணலாம். இன்டர்ன்ஷிப்ஸ் அப்ளை பண்ணி அது மூலியமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் வேலை வாங்கலாம். எல்லாருமே ஸ்கில்லு தான் வச்சுக்கோங்களேன். ஸோ கரியர் அதை விட்டுட்டிங்கன்னா யூசிடி பொறுத்த வரைக்கும் சொசைட்டிஸ் பயங்கர ஹாப்பனிங்காக இருக்கும். நிறைய சொசைட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா கண்ட்ரிக்குமே உங்களுக்கு நிறைய சொசைட்டி இருக்குது. ஜெர்மன் சொசைட்டி, லண்டன் சொசைட்டி, இந்தியன் சொசைட்டி. ஸோ இந்தியன் சொசைட்டிலாம் பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டும் சேர்த்துருக்கோம். ஈச் வீக்கில் ஏதாவது ஒரு நடந்துக்கிட்டே இருக்கும். ஈவெண்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளே மேக்கிங்கு, அப்புறம் தீபாவளிக்கு வந்து தீபாவளி செலிப்ரேஷன் சொல்லிட்டு ஈவெண்ட் நடத்துறாங்க. அந்த மாதிரி ஒரு வாரத்துக்கும் ஏதாவது ஒரு கான்செப்ட் பிடிச்சி ஏதாவது ஒரு ஈவெண்ட் அவங்க நடத்திக்கிட்டே இருப்பாங்க. எல்லாமே நல்லா ஃபன்னாக ஜாலியாக இருக்கும். அப்புறமா சொல்ல போனோன்னா இந்த கண்ட்ரி சொசைட்டிஸ் மட்டும் இல்லை, இந்த லாங்குவேஜஸ், ஆர்ட்ஸு, அப்புறம் டிசைன்ஸு, கேம்ஸு எல்லாத்துக்குமே சொசைட்டிஸ் இருக்கு. மியூசிக் கூட இருக்கு. மியூசிக் கூட சொசைட்டி இருக்கு. எல்லாத்துக்குமே நான் சொசைட்டி இருக்கு. சொசைட்டிஸ்லாம் அது பாட்டுக்கு ஈவெண்ட் வீக்லி ஏதாவது ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்ஸ்டாகிராமில் என்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி போட்டுருவாங்க. ஸோ ஏதாவது ஈவெண்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த காமனாக ஐஎஸ் சொசைட்டி எல்லாம் ஃப்ரீயா இல்லை எப்படி? இந்த சொசைட்டிஸ்லாம் சேர்றதுக்கு மினிமம் 2 euros. அதுலேருந்து சில சொசைட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகலாம், சில சொசைட்டி கம்மியாகலாம். ஆனால் ஒரு மினிமம் பட்ஜெட்ன்றது 2 euros மாதிரி. அதுக்கும் ஒரு ஈவெண்ட் மாதிரி ஒன்று வச்சு நீங்கள் என்னென்ன சொசைட்டி ஜாயின் பண்ணணுமோ அதுக்கு ஒரு ஃபேர் மாதிரி வச்சு அங்கே போய்ட்டு நீங்கள் போய் கேட்டுட்டு நீங்கள் 2 euros கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா யாரை பார்க்குற ஸ்பாட், ஃபோட்டோ ஸ்பாட். எல்லாருமே இங்க வந்துட்டா யூஸ்ஃபுல்லா ஃபோட்டோ பிடிச்சி போட்டுருவாங்க. ஃபோட்டோ ஸ்பாட்டு தான். இன்னொரு ஸ்பாட் இருக்கு, யூசிடி வந்தாலே இப்ப அப்படி எடுத்து போடுற மாதிரி அப்படியே ஸ்கேம் இருப்பேன். ஸோ இதுதான் இந்த கிராஜுவேட்ஸ்லாம் கிராஜுவேட் ஆனதுக்கு அப்புறமா இந்த கிராஜுவேஷன்லாம் மேக்ஸிமம் அந்த ஆமா இங்க தான் நாங்க பேக் சைடுல வரும்போது ஒரு பில்டிங் வருது இல்ல, இங்க தான் வந்து நடக்கும் யூஸ்வலா. அங்க முடிச்சுட்டு இங்க வந்து போட்டோ எடுத்துப்பாங்க. ஸோ ஒரு ரெகுலர் ஸ்பாட் மாதிரி தான் அது, நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இதான் வந்து மீட்டிங் ஸ்பாட் எல்லாம் இருக்கும். அப்புறம் முக்கியமா சொல்றேன், இந்த சொசைட்டிஸ் அதை தவிர்த்து இந்த ஸ்போர்ட்ஸ் பயங்கரமா டெவலப்டா இருக்கு. ஸ்போர்ட்ஸும் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த கிரிக்கெட்ல சேர்ந்திருக்கேன். ஸோ கிரிக்கெட் சொசைட்டின்னு மாதிரி வச்சுக்கலாமா, கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் கிளப். ஆமா, ஸ்போர்ட்ஸ் கிளப். கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் கிளப்ல சேர்ந்திருக்கேன். அதுக்கு எவ்வளவு ஜாயின் பண்றதுக்கு? ஸோ அதுக்கு 25 euros வாங்குறானுங்க. 25 euros? அவ்வளோக்கு அது ஒர்த்தே கிடையாது, இருந்தாலும் அவ்வளோ வாங்குறானுங்க. ஜாயின் பண்ணி வீட்டில் தான் இருக்கான். இருக்காது, அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது நடுவில் அடிபட்டுருச்சுன்னா அவங்களே அந்த செலவெல்லாம் பார்த்துப்பாங்க. நாம ஏன் தேவையெல்லாம் போய் அடிபட்டுக்க போறோம்? ஸோ அவ்வளோலாம் தேவை கிடையாது அதுக்கு. ஃபுல்லாவே இவனுங்க தான் இருக்கானுங்க. ஸோ உங்களுக்கு கிரிக்கெட் விளையாட பிடிக்கும்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதான் அந்த பாத்தீங்கன்னா தமிழ் ஆளுங்க இல்ல சவுத் இந்தியன்ஸ் 2-3 பேர் தான் இருப்பானுங்க. ஃபுல்லா நம்ம நார்த் இந்தியன்ஸ் கைஸ் தான். ஆமா, ஃபுல்லா டாமினேட் பண்ணிட்டானுங்க சொசைட்டி. ஃபுல்லா சொசைட்டி ரன் பண்றதே அவனுங்க தான் அளவுக்கு ஆயிடுச்சு. ஆமா, கிரிக்கெட்லாம் ஃபுல்லா டாமினேஷன் தான். ஃபுல்லா போனா கையாங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. டியூஸ்டே நடக்கும். அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் பக்கத்துல இருக்க காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் கூட மேட்ச் வைப்பாங்க. ஓரளவுக்கு ஃபன்னா தான் போகும். மற்றபடி இந்த பாஸ்கெட் பால் சொசைட்டி, அப்புறம் ரக்பி சொசைட்டி, இந்த மாதிரி நிறைய சொசைட்டிஸ் இருக்கு. சரி, சொசைட்டில ஸ்போர்ட்ஸ் கிளப்ஸ். ஸோ இங்கே தான் எல்லா ஸ்போர்ட்ஸோட ட்ரைனிங்கும் நடக்கும். பாஸ்கெட் பால் கோர்ட்டு, கிரிக்கெட்டு, பேட்மிண்டன், மேலே ஜிம்மும் இருக்கு. ஸோ இதுக்கு அப்படியே டாப் ஃப்ளோர்ல ஜிம் இருக்கும். ஸோ இங்கே தான் எல்லாமே நடக்கும். அண்ட் இங்கே தான் வந்து கிளப் ஹவுஸ் இப்போ நான் காட்டினது. இங்கே வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும். இப்போ சொசைட்டிலேருந்து ஏதாச்சும் இது வந்து கிளப் ஹவுஸ்னே தனியாக இருக்குது. யூசிடி கிளப் ஹவுஸ் நம்ம இன்ஸ்டாகிராமில் இருக்கும். ஸோ வீக்லி ஏதாவது பார்ட்டிஸ், இது வந்து மோஸ்ட்லி இந்த ஆல்கஹால்ஸ் அண்ட் நான் ஆல்கஹால் பார்ட்டிஸ் தான் இங்கே நிறையா. ஆமாம், மோஸ்ட்லி நான் ஆல்கஹால் தான் நடக்கும். இந்த பிஎஸ் அந்த மாதிரி தான் நடக்கும். நான் ஒரு பார்ட்டி தான் நடந்துச்சு இங்கே, டிராஃபிக் லைட்டுன்னு சொல்லிட்டு. நாங்கள் அந்த ஒரு பார்ட்டி தான் போயிருக்கோம். அதாவது இந்த ரெட் இருந்துச்சுன்னா கமிட்டடு, கிரீன் இருந்துச்சுன்னா சிங்கிள்ஸ், அப்புறம் எல்லோ வந்துச்சுன்னா காம்ப்ளிகேட்டட். ஸோ நாங்கள் போயிட்டு எதுவுமே வாங்காமல் உள்ள வெளியே வந்துட்டோம். லைப்ரரி யூஸ்ஃபுல்லாக சத்தமே போடக்கூடாது. இப்போ சைலண்டாக தான் இருக்கும். ஆனால் லாஸ்ட் வயசில் பேசிகிட்டு இருக்கோம். அவ்வளோ சீன்லாம் இல்லை. ஸோ ஓரளவுக்கு சைலண்டாக மெயின்டைன் பண்ணுவோம். எல்லாரும் படிச்சுட்டு இருப்பாங்க எல்லாரும். ஸோ இங்கே மொத்தம் 3 ஃப்ளோர்ஸ் இருக்குது. 4 ஃப்ளோர். இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ நம்ம ஏரியா இதெல்லாம் ஆமாம், நம்ம படிக்கிற கோர்ஸ் தான் ஃபுல்லாக ஆன்லைன் தான். ஸோ உங்களுக்கு இந்த பேப்பரு, அப்புறம் தீசிஸு, ஜேர்னல்ஸ்லாம் இருக்கிறதுக்கு ரெஃபரன்ஸ் இந்த இடம்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இங்கே படிக்கணும்னாலும் நல்லா ஈஸியாக படிக்கலாம். பிரிண்டர்ஸு, அப்புறம் ஜெராக்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் வெளியே கிடைக்கிறத விட மச் சீப்பராக கிடைக்கும். அண்ட் இதை பற்றி சொல்ல மறந்துட்டோம். இது வந்து இது இருந்தால் தான் அந்த லைப்ரரிக்குள்ளேயே ஆக்சஸ் பண்ண முடியும். லைப்ரரி மட்டும் மோஸ்ட் ஆஃப் த பார்ட்ஸ் நம்ம இந்த காலேஜ்குள்ளே போகிறதுக்கு இந்த யூ கார்டு ரொம்பவே வந்து நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர்லாம் கிடச்சி நீங்கள் காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் இந்த யூ கார்டு நீங்கள் ரெஜிஸ்டரே பண்ண முடியும். ஆமாம், இல்லை ஆன்லைனில் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பண்ணுறதா இருந்தாலும் இங்கே வந்து வாங்கணும். இங்கே வந்தால் தான் உங்களால் அது பண்ண வந்து வாங்கணும்.
ஸோ இந்த யூ கார்டு நீங்கள் வச்சாதான் நீங்கள் லைப்ரரிக்குள்ளேயே வர முடியும். அண்ட் இங்கே யூ கார்டை வச்சு நீங்கள் வந்து பிரிண்டர் இந்த மாதிரி ஜெராக்ஸு ஏதாச்சும் எடுக்கணும்னா ஒரு பேஜுக்கு வந்து 6 சென்ட் தான் வரும். அதே மாதிரி நீங்கள் இப்போ வெளியே போனீங்கன்னா 8 to 10 ஆவரேஜாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து ரொம்பவே கம்மி தான். ஸோ இது நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இங்கே என்னப்பா பண்ணுறேன்? இல்லை இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட சொல்லிட்டு என்னைக்கு எடுக்கிறோம் என்னைக்கு வைக்கிறோன்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு புக்ஸ் வேணா எடுத்துக்கிட்டு போகலாம். ஆமாம், நம்ம காலேஜில் நம்ம ஒரு காலேஜ் மாதிரி தான்.